இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசி சீரியலுடைய புது ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பரபரப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சிச்சு. இது கனவா, இது நிஜமாவே ரோஹிணி அவ்வளோ சீக்கிரமாக மாட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா இது பெருசாக மாற்றுறதில்லை. இப்போ நடந்த விஷயம் என்ன அப்படின்னா விஜயாவுக்கு ஒரு அவமானம் நடந்துருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய மருமகள் தன்னோட பேரில் ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்கிறத அவங்க பெருமையாக ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயா பியூட்டி வேர்ல்டு. அதுவும் கையை வேற விரிச்சு வேற சொல்லுவாங்க. அப்படி கையை வச்சு அந்த போர்டு அப்படியே விளக்கி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கடை இருக்கும் போது மலர் அங்காடி இத்தினோண்டு கடைக்கு என் பேர் வேறு, அந்த கடையை நம்மளை தூக்கி தள்ளி விடணும் அப்படின்லாம் வேறு அந்த பூக்கடையை கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அப்படி ஒரு மெதப்பில் ஒரு திமிரில் இருந்த ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய அடிபடுற மாதிரி அந்த கடையே இல்லை, அந்த கடையை அதே மருமக ஏற்கனவே வித்தாச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்படின்னா அவங்க நல்லதுக்காக பண்ணுறாங்க, கெட்டதுக்காக பண்ணுறாங்க, பணத்துக்காக பண்ணுறாங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பணம் இவங்களுக்கு சேரவும் இல்லை. வித்ததை பற்றி விஷயத்தையும் இவங்ககிட்ட சொல்லாதது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாள் முந்தின நாள் கூட நீ கூட என் பேரில் ஒரு கடை வச்சிருக்க, விஜயா பியூட்டி வேர்ல்டுன்ட்டு, உன்னை கடை இல்லை பார்லர் அப்படின்னு சொன்னாங்க. பார்லர் வச்சிருக்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி இவ ஒரு பூக்கடை வச்சிருக்காவ, எனக்கு காசு கொடுக்க மாட்டா, திமிரா பேசுகிறா, எல்லாம் பண்ணுறா, பூக்கடையெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவாச்சும் சொல்லியிருந்துருக்கணும். இவங்க டக்குன்னு மீனா என்ன சொல்லணும், ஏதாவது இவங்க ரோஹிணி என்ன சொல்லணும், அந்த கடையை வித்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்படி எதையுமே சொல்லாமல் இவங்களை நம்ப வச்சு கழுதுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். இந்த விஷயத்த கடைசியாக மனோஜ் பார்த்து அவங்க அம்மாட்ட வத்தி வைக்க, அதுக்கப்புறம் முத்துவும் கிண்டல் பண்ண. அப்போ கடை இல்லையா அப்படி இருக்கும், உங்கள் பேரில் கடையே இல்லை, இருக்கிற ஒரே கடை நம்ம வச்சிருக்க கடை தான், பூக்கடை மட்டும்தான், அதை ஞாபகத்தில் வச்சுங்க, விஜயா மலரங்காடிக்கு மட்டும்தான் அவங்க பேருங்க, அதை ஞாபகத்தில் வச்சுங்கன்னு கிண்டல் பண்ணுற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவங்க கொந்தளிக்கிறாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். இது கனவாக இருக்காதுன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். இவங்க சமாளிச்சிருவாங்க. இது ஃப்ரான்ச்சைஸ், நல்லது, பொறுமையாக சொல்லிக்கலாம்னு நினச்சேன். முத்து கிண்டல் பண்ணுவார்னு நினச்சேன், அதனால சொல்லாமல் இருந்தேன். நீங்களும் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படிங்கிற மாதிரி சமாளித்தாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக போகுது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சந்தேகமும் வரப்போகுது. ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு விற்கிறது அப்படிங்கிறது எதுக்காக விற்பாங்கன்னா நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியல, நம்மளால் கடையை நடத்த முடியல, இல்லை அங்கே போய் நடத்தினோன்னா அவங்கள்ட்ட அந்த பேருக்காக ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பண்ணுறதான். இது எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் ரோஹிணிக்கு கிடையாது. ரோஹிணியுடைய அப்பாவே பல கோடிக்கு அதிபதி அப்படின்னா இவங்க நினச்சாலே இப்போயே ஒரு 10 பார்லரை வாங்கி போட்டு ஒரே ஃப்ரான்ச்சைஸாக போட்டு பேர் வச்சு பிராண்டே கிரியேட் பண்ண முடியும். அப்போ அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா தன்னோட சொந்த காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஓகே, நம்ம பணத்தை கொடுத்தோம் பத்திரத்தை வச்சு, அப்புறம் அவங்க அப்பாட்ட பணத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா இதுக்கு பணம் கொடுக்க ரெடியாக இருந்தவர் ஏன் இன்னும் 2 கடைக்கு கொடுக்க மாட்டாரா? ஃப்ரான்ச்சைஸில் என்ன பெருசாக லாபம் வந்திருக்க போது, என்ன பெரிய காசு வந்திருக்க போகுது, அந்த காசுக்காக ஏன் அவங்க பண்ணணும்னு சந்தேகம் வரப்போகுது. கூடவே மனோஜுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயமான 4 லட்ச ரூபா ஏற்கனவே கடன் வாங்கி 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. இப்போ பணத்தையும் திருப்பி தரல, அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வந்தால், வெளியே கடன் வச்சிருக்கா, பார்லரை வித்தாச்சு, ஏகப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணுறான். நம்ம 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுங்க அப்பாட்டன்னு கேட்டால் அதையும் வாங்கி தர மாட்டா, சமாளிக்கிறா. அவங்க மாமாட்ட பேசலான்னா இப்போ பேச விட மாட்டுறாங்க. கூட்டு வந்த மாமாவுமே உண்மையான ஒரு ஆள் மாதிரியே தெரில. இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்த்தா இவ ஃப்ராடா அப்படிங்கிற ஒரு டவுட் வரப்போகுது ரோஹிணி மேலே விஜயாவுக்கு. ஏமா நீ சொல்லு, இப்போ ஃப்ராடா இல்லையாங்கிற விஷயத்த லைட்டாக மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் விழுந்தாலே அந்த சந்தேகம் அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதை வச்சு பல திருப்பங்கள் எடுத்து வரப்போகுதுங்கிறத பற்றியும், இப்போதைக்கு ரோஹிணி சிக்கி அதை விட விஜயா ஃபுல் வில்லத்தனத்தை பயங்கரமான நடிப்பில் காமிக்கிறதையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ